வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொகுத்தறி மதிப்பீடு 3ஆம் பருவம் சமூக அறிவியல் 2025-26 கல்வியாண்டு 4ஆம் வகுப்பு. இந்த வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் இதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிழக்கின் ராய் என்று அழைக்கப்படும் கோட்டை செஞ்சிக்கோட்டை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். பின்வருவனவற்றுள் தஞ்சாவூர் மாவட்டத்தின் சிறப்பு எது? தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம். போடிநாயக்கனூரின் சிறப்பு பெயர் என்ன? ஏலக்காய் நகரம். வைனு பாப்பு வானயல் ஆய்வகம் அமைந்துள்ள மாவட்டம் எது? வேலூர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, மதராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1801. தமிழ்நாட்டில் தற்போது உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை 38. 1969ஆம் ஆண்டு மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 4வது கேள்வி, மதராஸ் மாகாணத்தில் இருந்த திண்ணவேலியின் தற்போதைய பெயர் திருநெல்வேலி. 5வது கேள்வி, மதராஸ் மாநிலம் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. பொறுத்துக. கெடா மாநிலம், தமிழில் கடாரம். மலேசிய கல்வி நிறுவனங்கள், தமிழ் பயிற்று மொழி. வாழ்வதற்கேற்ற தீவு, மொரிசியஸ். சீன பயணி, இட்சிங். லிக்கோர், மலேசியா கல்வெட்டு. சரி அல்லது தவறு என எழுதுக. முதல் கேள்வி, குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 ஆகும். சரி. 6 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறும் உரிமை உண்டு. தவறு. வேலைக்கு செல்ல மறுப்பதற்கான உரிமை குழந்தைகளுக்கு உண்டு. சரி. 4வது கேள்வி, தரமான உணவு, சுத்தமான நீரை பெறுதல் என்பது வளர்ச்சிக்கான உரிமையாகும். சரி. 5வது கேள்வி, குழந்தைகள் அனைத்து சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். சரி. ஒவ்வொரு மண்டலத்திலும் வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக. மண்டலம் 1 எங்கு வேறுபட்டது? சேலம். அடுத்து 2வதுலையும் பாருங்கள். மண்டலம் 1 இதில் வேறுபட்டது ஊட்டி. மண்டலம் 2 இதில் வேறுபட்டது தேனி. மண்டலம் 3 இதில் வேறுபட்டது உத்திரமேரூர். மண்டலம் 4 இதில் வேறுபட்டது அரியலூர். குறிப்பினை வாசித்து உரிமைகளின் பெயர்களை எழுதுக. கேள்விகள் கேட்டல், கல்வி உரிமை. தரமான உணவை பெறுதல், உணவு உரிமை. கருத்துக்களை பகிர்தல், கருத்து தெரிவிக்கும் உரிமை. வாஸ் திட்டம், சுகாதார உரிமை. குழந்தைகள் தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்றல், குழந்தைகள் பாதுகாப்பு உரிமை. அட்டவணையை பூர்த்தி செய்க. சிங்கப்பூர், தலைநகரம் சிங்கப்பூர். தமிழ் மொழியின் முக்கியத்துவம், அலுவலக மொழி. தமிழரின் சிறப்பை உணர்த்தும் இடங்கள், மாரியம்மன் கோவில். இலங்கை, தலைநகரம் கொழும்பு. தமிழ் மொழியின் முக்கியத்துவம், அலுவலக மொழி. தமிழரின் சிறப்பை உணர்த்தும் இடங்கள், கோணேஸ்வரர் கோவில். ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க. முதல் கேள்வி, குழந்தைகளுக்கான உதவி எண்களில் எவையேனும் ஒன்றினை எழுதுக. 1098. 2வது கேள்வி, எந்த வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறுவதற்கான உரிமை உண்டு? 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு. 3வது கேள்வி, உங்களுக்கு கிடைத்துள்ள வளர்ச்சிக்கான உரிமைகளுள் முக்கியமான ஒன்றினை எழுதுக. பள்ளிக்கு செல்வதற்கான உரிமை. 4வது கேள்வி, தெரியாத நபர்கள் எவரும் நம்மை தொடவிடாமல் தடுத்தல் என்பது எவ்வகையான உரிமை? பாதுகாப்பு உரிமை. 5வது கேள்வி, குழந்தைகள் அனைத்து சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்பது எவ்வகை உரிமை? பாதுகாப்பு உரிமை. மலேசியா மற்றும் மொரிசியஸில் தமிழர்களின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் சான்றுகளை வகைப்படுத்துக. மலேசியா, லிக்கோர் கல்வெட்டு, கடாரம், பத்துமலை முருகன் கோவில். மொரிசியஸ், போர்ட் லூயிஸ், பணத்தாளில் தமிழ் மொழி.
குறுகிய விடையளி. மதராஸ் மாகாணத்தில் இருந்த மாநிலங்களில் எவையெனும் 2 பெயர்களை எழுதுக. மதராஸ், செங்கல்பட்டு, வடார்காடு. மேலே உள்ள 2 கேள்விகளும் இந்த மேப்பில் ஒரு கேள்வி மட்டும் விடுபட்டிருக்குது. அதை கண்டுபிடிக்க எனக்கு டைம் இல்லை. அதனால் நீங்களே கண்டுபிடிச்சி அதை ஃபில்அப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.